ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல பொழுதிலும் பிரைஸ் டிவி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு புதிய வருடத்திற்குள் கர்த்தர் நம்மை அழைத்து செல்லுகிறார். இவ்வருடத்திற்கான வார்த்தைகளை நாம் வேதத்திலிருந்து கவனிக்கலாம். சகரியா தீர்க்கதரிசி ஒரு சிறையிருப்பின் கால முடிவில் தேவனால் வார்த்தை பெற்று பேசுகிறதை பார்க்க முடிகிறது. அவருடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களில் வாசிக்கிற பொழுது அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை, நான் சியோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் சியோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நீண்ட வருடங்களின் சிறையிருப்பு முடிந்து ஒரு புதிய ஒரு துவக்கத்துக்கு நேராக தம்முடைய ஜனங்களை கர்த்தர் அழைத்து செல்லும் பொழுது சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, தேவன் சியோனுக்காக மகா வைராக்கியம் கொண்டேன் என்று சொல்லுகிறார். மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன். வைராக்கியத்தினால் கர்த்தர் செய்கிற விஷயம் என்ன? நான் சியோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இந்த புதிய வருடம் 2025 நம்முடைய தேசத்தில் பல துறைகளிலும் பல எதிர்பார்ப்புகளோடு ஒவ்வொருவரும் இருக்கின்றார்கள். தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த தேசத்தை குறித்த வைராக்கியம் கர்த்தருக்கு உண்டாயிற்று. இந்நாட்களில் தேசத்தின் நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ண எழுந்தருளப் போகிறார். காரணம் என்னவெனில், இது தேவனுடைய அநாதி தீர்மானம் மாத்திரம் அல்ல. சங்கீதம் 102வது அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அதனுடைய 13, 14, 15 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். இது பரிசுத்தவான்கள் அநேகர் எதிர்பார்த்திருந்த தேவ செயலும் தேவ திட்டமும் வாக்குத்தத்தங்களும் நிறைவேறுகிற ஒரு வருடமாக இவ்வருடத்தை கர்த்தர் அமைத்திருக்கிறார். தேசமே மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். தேசத்தின் நடுவில் கர்த்தர் வாசமாயிருப்பார். தேசத்தின் நடுவில் பரிசுத்தவான்கள் எதிர்பார்த்திருந்த பல தீர்க்க தரிசனங்களும் பல வாக்குத்தத்தங்களும் எதிர்பார்ப்புகளும் வாஞ்சைகளும் நிறைவேறுகிற வருடமாக இருக்க போகிறது. இதுவரையும் தேசத்தில் வெளிப்பட்டராத அநேக தேவ மனிதர்களை தேசம் காண்கிற ஒரு வருடமாக 2025 வருடத்தை கர்த்தர் மாற்றி அமைக்கிறார் என்று கவனித்து கொண்டிருக்கிற அத்தனை பிரைஸ் டிவி நேயர்களுக்கும் தேவனுடைய மகிமையான திட்டங்கள் நிறைவேறுகிற புதிய வருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களுக்காக ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.